ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுங்க. ஸோ நம்ம வந்து வாரம் சனிக்கிழமை லைவ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் லாஸ்ட் வீக் 29ஆம் தேதியும், அதாவது போன ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஒரு லைவ் பண்ணியிருந்தோம். அதே போல் 7ஆம் தேதி ஒரு லைவ் பண்ணியிருந்தோம், 7ஆம் தேதி ஜூலை மாதம். ஸோ இந்த 2 வாரத்துலேயும் சூப்பர் சேட்டில் கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதா ஃபர்ஸ்ட் போன வாரம், அதாவது 29ஆம் தேதி ஒருத்தர் கேட்டிருந்தார், ஹரிஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. ஹரிஷ் ஜி அப்படிங்கிறவர் 30/9/94 8:55 PM தஞ்சாவூர். மேரேஜ் எப்போ ஆகும் சார்? சுக்கர ராகு கன்ஜெக்ஷன், ஹவு வில் மை சுக்கரதசா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவருடைய சுக்கரதசா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி. சுக்கரன் ராகுவும் இணைஞ்சு நிற்கிது, ஏதாவது பிரச்சனை பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தில் கேட்குறாப்புல. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். 30/9/1994 8:55 8:55 PM தஞ்சாவூர். சரிங்களா? ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. தஞ்சாவூர். எஸ். ஸோ ஜாதகம், ஸோ உங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா பார்டர்ல தான் நிற்கிது. ரிஷப லக்னம் அண்ட் கடக ராசி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஜாதகம் தெரியும். எஸ். ஸோ இதுதான் அவருடைய ஜாதகம். ஹரிஷ் ஜி, உங்களுடைய ஜாதகம் இதுதான் சார். 30/9/1994 8:55 PM தஞ்சாவூர். ஸோ ஜாதகம் ரிஷப லக்னம், கடக ராசி. ஸோ நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கர தசை போயிட்டு இருக்குது. சுக்கர தசையில சுக்கர புத்தி போகுது. சரிங்களா? ஸோ இந்த சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி. ஸோ அந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் மறைவு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சுக்கரனுக்கு வந்து 6 மற்றும் 12ஆம் இடங்கள் மறைவு கிடையாது. அப்படி பார்த்தாலும் இங்க உங்களுக்கு ராகுவோட இணைஞ்சு நிற்குதே அப்படிங்கிற ஒரு பயமும் வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ராகு 22, சுக்கரன் 21, குருவும் 21. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு இதாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கரன் விசாக நட்சத்திரம், இது ஒன்று தான். இந்த பாயிண்ட்ல இங்க சுக்கரன் வந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் மிகப்பெரிய யோகம். என்ன, இதுவும் ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா 8ஆம் அதிபதியான்னு சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்தது தான் தப்பு. சரிங்களா? மற்றபடி ராகுவோட இணைஞ்சது, மிக நெருக்கத்துல கிரகணமாய் நிக்குது, இதை வச்சு நீங்க பயப்பட வேண்டாம். இது மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறோம். கிரகணமான கிரகம் எந்த கிரகணம் எதுல நடக்கும்? ராகுவாலேயோ கேதுவாலேயோ நடக்கும். அப்படி ராகுவாலேயோ கேதுவாலேயோ எந்த ஒரு கிரகணம் ஆகி இருந்துச்சுன்னா, அப்படி கிரகணமான அந்த கிரகம் அந்த ராகுவோ அல்லது கேதுனுடைய நட்சத்திரத்திலேயே அமர்ந்து கிரகணம் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு கிரகண தோஷம்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஹரிஷ்ஜி. ஸோ அதனால இங்க உங்களுக்கு சுவாதியில உட்கார்ந்து இருந்துச்சுன்னா சூப்பர். ஆனா என்ன, விசாக நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது, 6ஆம் பாவகாதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்காரும் பொழுது அந்த யோகம் குறைவாக இருக்குது. பாருங்க, குரு 21, சுக்கரன் 21, ராகு 22 அப்படிங்கும் பொழுது ராகு தான் டாமினேட் பண்ணுதுங்க 6ஆம் இடத்துல. ராகு சுக்கரனை போல செயல்படணும், குருவை போல செயல்படணும், புதனை போல செயல்படணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் செய்யக்கூடிய ராகு அதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சூப்பரா யோகத்தை கொடுக்கும். இங்க சுக்கர திசை போது சுக்கரன் குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருப்பதுதான் ஒரு குறை. சரி, இனிமே திருமணம் இது தடை ஆகிறதுக்கான காரணம் இந்த இடத்துல கிரகணம் ஒண்ணு, இன்னொன்னு குருவினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து குருவோடு இணைஞ்சு நிக்கிறதும் ஒரு காரணம். சரிங்களா? இப்ப இது என்ன ஆகுனா, ஒரு மிஸ்மேட்சிங், அதாவது ஒரு சரியில்லாத வரனாக வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கறத இந்த ஜாதகத்துல உள்ள முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த ஜாதகத்துக்கு திருமணமே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. காரணம், 2ஆம் பாவகம் நல்லா நிக்குது, 2ஆம் பாவகாதிபதி நல்லா நிக்கிறாங்க. 6ல மறைஞ்சாலும் அவர் நின்ற வீட்டின் அதிபதி சுக்கரன் உச்சமா நிக்குது, சரி சுக்கரன் ஆட்சியா நிக்குது. 7ஆம் இடம் சுத்தமா நிக்குது. முக்கியமா 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தாலும் சனி வக்ரமாயி பார்க்குது. ஸோ இந்த பாயிண்ட் 7ஆம் பாவகாதிபதி நீச்சம், அதுக்கப்புறம் நீச்ச பங்க ராஜயோகம். ஸோ அதனால மேரேஜ் அப்படிங்கிற அமைப்பு பலமா நிக்குதுங்க. சுக்கரசு சுக்கர புத்தி. ஆனா என்ன, பிடித்த மாதிரியான வரன் வருமா அப்படின்னா அதுலதான் நீங்க குறைச்சிக்கணும், எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால நீங்க அந்த ராகு சுக்கரன் கன்ஜெக்ஷன் சொன்னீங்க. நான் ராகு சுக்கரனை விட குருவோட இணைஞ்சது, குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து நின்னதுதான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு வேலையோ ஒரு ஜாப் சேஞ்சோ இல்லை ஒரு சேலரி ஹைக்கோ
இல்ல ஒரு விஷயத்தை நீங்க ஒரு உங்களுக்கு பாசிட்டிவான அப்ரோச் பண்றீங்கன்னா அது அவ்வளவு கிடைக்கிறதுக்கு இழுன்னு இழுக்கும். ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற மாதிரியான தாட் அதிகமாக கொடுக்கும். இதெல்லாம் ஏன்னா அஷ்டமாதிபதி அவயோகத்தினுடைய தசாபுத்தி கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பாதகாதிபதி இது போன்ற ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களுடைய தொடர்புலாம் இருந்துச்சுன்னா ஒரு இயல்பா ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இயல்பா நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய வேலைகள். இப்படிதான் சம்பவங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சுக்கரதசை போகும் சார். சரிங்களா? மேரேஜ் உண்டானா உண்டு, இந்த சுக்கர புத்திலே உண்டு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். அதே போல வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிமாநிலம் அப்படிங்கிற மாதிரி போற மாதிரி அமைப்பு இருந்துச்சுனாலும் தயவுசெய்து போங்க. அந்த மாதிரிலாம் போங்க. அப்படிலாம் போனீங்கன்னா அப்படி அலைஞ்சி திரிஞ்சு தூர இடத்துல இருந்துகிட்டு ஃபேமிலியை ரன் பண்றது இது மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர திசை ஓரளவுக்கு நன்மை கொடுத்துரும். ஓகேவா? ராகுனுடைய நட்சத்திரத்துல உட்காந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல, சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க. சூப்பரா இருந்திருக்கும். சரிங்களா? எப்ப சுக்கிர ஸ்டார்ட் ஆனிச்சு? சுக்கிர திசை உங்களுக்கு 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒன்றும் சரியில்லாத காலகட்டம் தான். வேலையில பிரச்சனை, அலைச்சல், உடல் உபாதைகள் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டிடுச்சு. கரெக்ட். சரியில்லாத காலகட்டங்களில் சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனிவே சுக்கிர திசை இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ரைட். நன்றி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி சில நேர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களோட இதை பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. பிரின்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, ஓகேவா? பிரின்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நேம் சந்தோஷ், 1/8/1992, டைம் 11:20 AM. பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸ் டவுன், கடன் அதிகம் ஆயிட்டே போகுது சார், பார்த்து சொல்லுங்க சார். இதான் அவருடைய கேள்வி. பிரின்ஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து. ஸோ பார்க்கலாம். ஜாதகம் 1 ஆகஸ்ட் 92, 1 ஆகஸ்ட் 1992, 11:20. ஸோ 11:20 AM. இந்த ஊரை கிருஷ்ணன் இல்லை, ஊரை போடல நீங்க. ஓகேவா? ஸோ எனிவே பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த லக்னம் ராசியை போட்டிங்கன்னா கூட நான் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பார்டரில் தான் நிற்கிது, 2 டிகிரியில் நிற்கிது துலா லக்னத்தில். மேபி இதுவாக கூட இருக்கலாம். இதுவாகவே இருக்கட்டும்னு நம்ம எடுத்துக்குவோம். துலா லக்னம் அண்டு சிம்ம ராசி. சந்தோஷ் 1/8/1992, 11:20 AM அப்படின்னு தான் கொடுத்துருக்குறீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. எஸ், இதுதான் உங்களுடைய ஜாதகம். துலா லக்னம், சிம்ம ராசி, நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை உங்களுக்கு செவ்வாய் திசையில கடைசி புத்தியா? இல்லை, செவ்வாய் திசையில சுக்கிர புத்தி போகுது. செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு போகுது. அடுத்தது சூரிய புத்தி, சந்திர புத்தியோட செவ்வாய் திசை முடிய போகுது. சரிங்களா? சரி, செவ்வாய் திசை இந்த ஜாதகத்துக்கு ஏன் நெகட்டிவா கொடுக்குது? 2ஆம் பாவகாதிபதி 8ல மறைந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் பாவகிரகங்கள் தன் வீட்டை தானே பார்க்க கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த ஜாதகத்துல லக்னாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில், எங்க சுக்கிரன் மற்றும் சூரியன், சுக்கிரன் 28, சூரியன் 15, விலகல் இருக்கு. சனி 21. இந்த சனியினுடைய பார்வை ஓரளவுக்கு தடுமாற்றம் கொடுக்குது எங்க சுக்கிரனுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்து அண்ட் தென் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. இங்க என்ன ஆகுதுன்னா செவ்வாய் என்ற வீட்டின் அதிபதியும் பலமா இல்லை, சுக்கிரனும் ஒன்றும் பெருசா பலம் கிடையாது. அதே நேரத்தில் செவ்வாய் தன் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டினுடைய பலனை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அந்த வீட்டை கொஞ்சம் கெடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். ஏன்னா பாவகிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் தன் வீட்டை கெடுத்துட்டு தான் கொடுக்கும். இதுக்கு விதிவிலக்கு அது கேந்திரத்துல இருக்கணும். இப்ப துலா லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல சனி, அது அந்த வீட்டை கெடுக்காது. புரிஞ்சுட்டீங்களா? 4ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா கேந்திரத்தில் பாவகிரகங்கள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் 4ஆம் வீட்டை சனி 10ஆம் இடத்துல இருந்துட்டு பார்க்குது, அப்ப அது கெடுக்கும். ஓகேவா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் செவ்வாயினுடைய பார்வை போது. செவ்வாய் திசையில சுக்கிர புத்தி, சுக்கிரன் உங்களுக்கு பெருசா நன்மை இல்லை. இதுக்கு அடுத்த வரக்கூடிய சூரிய புத்தி ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை சூரிய புத்தி, செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய புத்தி, அதுவும் 15 சனியினுடைய பார்வை. சனி சூரியன் சனியினுடைய சாரம். எஸ், அதுவும் அந்த அமைப்பு தான் காட்டுதுங்க.
எனிவே ஸோ சூரிய புத்தி வரைக்கும் சரியில்லை. நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு சந்திர புத்தி தொடும் பொழுது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? காரணம் 10ஆம் பாவகாதிபதி குருவோட இணைஞ்சு நிற்கிறாரு. ஸோ இந்த இந்த அமைப்பு தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. சந்திரன் வேற சுக்கிரனுடைய சாரம். இதுவும் பாருங்க, கோச்சாரத்தில் தொடர்பு எங்கேயாவது குருவினுடைய தொடர்பு வருதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த 2 பாயிண்ட் தான். செவ்வாய் விட்டிங்கன்னா அடுத்தது ராகு. கன்ஃபார்மாக நீங்கள் கடன்கிறத அமைப்பெல்லாம் கட்டிடுவீங்க சார், அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு குரு ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்காரு. சரிங்களா? 6க்கு 6ல் மறைஞ்சி 11ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் உட்காந்து நிற்கிறதுலாம் சூப்பர். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இங்கே சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை வேற இருக்குது. அப்போ சுக்கிரன் பலம் தான். ரைட், அந்த அப்படி வேணால் எடுத்துக்கலாம். இங்கே சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால சுக்கிரன் பலம். ஆனால் சனி பார்வை ஒரு குறை அப்படி கூட எடுத்துக்கணும். இன்றைய காலகட்டம் சூரிய புத்தியும் உங்களுக்கு பெருசாக நன்மை தராது. பை கோச்சார சனினால அது எப்போ வரைக்கும் போகுதுன்னா சூரிய புத்தி அடுத்த ஜனவரி வரைக்கும். அந்த ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு பெருசாக நன்மை இல்லை சார். ஆஃப்டர் ஜனவரி நல்லா இருக்கும். சந்திர புத்தி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே சூப்பராக இருக்கும். சரிங்களா? கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். சந்திரன் உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரம் வாங்கி நிற்கிது. சுக்கிரனுடைய வீட்டில் பரிவர்த்தனையில் நிற்கிது. 10ஆம் இடம், தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் குருவோட இணைஞ்சு நிற்கிது. இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் பலமாக எடுத்துக்கிறேன். 6ஆம் பாவகாதிபதி குரு. இங்கே கடன் அப்படிங்கிற அமைப்பை தாண்டிலும் குரு அப்படிங்கும்போது கையில் காசு நிறைய பொருள ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். அவயோகரங்கள் 3, 6, 10, 11 உட்காந்தா நன்மைன்னு சொல்கிறாங்க. இந்த 11ஆம் இடத்துல உட்காந்துக்கிறது நல்லது. ஸோ அப்போ கன்ஃபார்மாக சந்திர புத்திலேருந்து சேஞ்ச் உண்டு. நெக்ஸ்ட் இயர் ஜனவரிலேருந்து செவ்வாய் திசை சந்திர புத்திலேருந்து நல்லா இருக்கும். அது அப்படி கண்டினியூ ஆகும். ராகு திசையிலையும் கண்டினியூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்த ராகு திசையில் புதுசாக எஃபர்ட்லாம் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமா, இது செய்யலாமாங்கிற ஒரு டவுட்ஸ்லாம் வரும். அந்த காலகட்டம் எகெயின் மறுபடியும் வாங்க சார். என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிறத பேசலாம். ஓகேவா? கன்ஃபார்மாக அடுத்த ஜனவரிலேருந்து சேஞ்சஸ் உண்டு சார். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறையும், கவலைப்படாதீங்க. ரைட், நன்றி சந்தோஷ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்டி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. 2 கேள்வி 2 இது போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். கிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, அதாவது ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கும் கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 5 கேள்வி 6 கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய 2 கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேவா? எஸ். அதனால் ஃபர்ஸ்ட் கிட்டி ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அதனால் ராஜ் 22 பிப்ரவரி 1996. எஸ், 22/2/96 7:55 காலை சிதம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரிடிக்ஷன்ஸும் கரெக்டாக வந்துடும். தவறான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ப்ரிடிக்ஷன் சரியாக வரலைன்னா அப்புறம் எந்த இடத்துல குறையாக இருக்கும், ஜோதிடர்கள் மேலே பழிய போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஏன்னா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். இவங்க டைமிங் தவறாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரீகரெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். 22/2/96 7:55 AM சிதம்பரம். ஓகேவா? ஸோ ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ஜாதகம் வரும் பாருங்க. இதுதான் அவனுடைய ஜாதகம். ராஜ் அப்படிங்கிறவங்களது மீன லக்னம், மீன ராசி. ஸோ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி 2ஆம் பாதம். இப்போ நடக்கிற திசை சுக்கிர திசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ சுக்கிர திசையில் ராகுவோட புத்தி போயிட்டு இருக்கு செப்டம்பர் வரைக்கும். அடுத்த வருடம் 2025 செப்டம்பர் வரைக்கும் சுக்கிர திசையில் ராகு புத்தி. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு லக்னத்திலே அமர்ந்து உச்சமாக இருந்து, ராகு 7ஆம் இடத்தில் வேற அமர்ந்து நிற்குது. இந்த இடத்துல குரு லக்னாதிபதி பலமாக நிற்குது. சுக்கிரன் அதை விட உச்சமாக நிற்குது. ஸோ லக்னத்தில் சுக்கிரன் 21, ராகு கேது 25, சனி 1 டிகிரி, சந்திரன் 20 டிகிரி. எஸ், இப்போ இந்த இடத்துல சந்திரன் பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வளர்பிறை சந்திரன் தான். சந்திரனோடு இணைந்த கிரகங்கள்லாம் இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். சரிங்களா?
இங்க லக்னாதிபதி குரு அப்படிங்கறதுனால நல்லா இருக்குது. இந்த நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர தசை. இது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு திசை அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது. எஸ், எனிவே பார்த்துக்கலாம். இவருடைய கேள்வி என்னன்னா, திருமணம் லவ் ஆர் அரேஞ்சான்னு கேட்டிருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை. சுக்கிரன் உங்களுக்கு உச்சமா நிக்குது, லக்னாதிபதி குருவும் பலமா நிக்குது. அண்ட் தென் சுக்கிரன் வாங்கின சாரம் புதன். ஸோ புதனும் உங்களுக்கு 7ஆம் பாவகாதிபதி, 7ஆம் இடத்துல ராகு உட்காந்து நிக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ் மேரேஜுக்கு தான் அது தெளிவாக காட்டுதுங்க. ஓகேவா? நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர புத்தி வர போய், சுக்கிர தசை ராகு புத்தி வர போயிட்டு இருக்குது. ஸோ ராகு, இதுக்கு அடுத்தது குரு, அடுத்தது சனி. சனின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட சனியும் குருவினுடைய நட்சத்திரம். ஸோ கண்டினியூஸாக லவ் மேரேஜுக்கான அமைப்பு தான் காட்டுது. ஸோ அதனால் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்ன, இந்த ஃபாரின் எப்போ, ரெண்டு கேள்வி, ஃபாரின் எப்போ போவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று லவ் மேரேஜுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்த தசாபுத்தியும் லவ் மேரேஜுக்கான அமைப்போடு தான். இப்போ ராகு புத்தியே லவ் மேரேஜுக்கான அமைப்பு தான் பலமாக காட்டுது. ஒன்று செப்டம்பர் வரைக்குமே அதான் பலமாக நிற்கிது. அடுத்த வரக்கூடிய குருவும் அதுதான் காட்டுது. ஸோ அதனால் எல்லாமே நிற்கிது. நல்ல வேலை இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடங்களில் லக்னம் 7ஆம் இடத்துல ராகு கேது இருப்பது நல்லது. ஓகேவா? அப்படி 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தோஷம் சொல்லுவாங்க. இங்க தோஷம் கிடையாது. ஸோ அதனால 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு தோஷத்தை குறைக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க இன்னொன்னு என்ன பாயிண்ட் பார்க்கணும்னா, இங்க சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு நிக்குது பார்த்தீங்களா, அதுதான் கவனமா இருக்கணும். இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்வை, குடும்ப வாழ்க்கை 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. 2ஆம் பாவகாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை. ஸோ இதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையை தேவையில்லாத செலவுகள் விரயங்கள்லாம் கொடுக்கும். அதுதான் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். சரியா? நான் அது எக்ஸ்ட்ராவும் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது 2ஆம் இடத்துக்கு தான். ஸோ அதனால் 2ஆம் இடம் 2ஆம் பாவகாதிபதி இங்கே வீக்காக நிற்கிது. அதுதான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், யாரை கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் அப்படிங்கும்போது ஒன்று தான். அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறதான் ரொம்ப முக்கியம். அது சிறப்பாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அதனால தான் 2ஆம் இடத்துக்கு முக்கியத்துவம் தருவோம். இங்கே 2ஆம் இடம் குரு பார்வையில் நல்லா நிற்குது. காசு வந்துக்கிட்டே இருக்கும், செலவுகள் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செலவான பிரச்சனை இல்லை. அந்த செலவு குடும்பத்து செலவாக, அதாவது பிரிவுங்கிற லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? இங்கே 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தோஷம் கிடையாது, நல்லது தான். லவ் மேரேஜுக்கு தான் வாய்ப்பு. அதே நேரத்தில் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த டைம் ஃபாரினுக்கு தான் அமைப்பு பலமாக நிற்குது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஓகேவா? ரைட், நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கு 20 ஜூலை 1997, 20 ஜூலை 1997 5:25. ஓகேவா? 5:25 PM சிதம்பரம். இவங்களும் சிதம்பரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட். படிப்பு எப்போ முடியும், சிஏக்கு எந்த இயரில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்ஸ் எப்போ, வருஷத்துக்கு ஒரு தடவையா 2 தடவையான்னு எனக்கு தெரியல. அந்த காலகட்டம் இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்தது எப்போ அப்படிங்கிற மாதிரியான கேள்வியாக தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டு, திருமணம் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ், இந்த 2 கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க ஜாதகம் பார்க்கலாம். ஸோ லக்ஷ்மி இவங்களுடைய ஜாதகம் தனுசு லக்னம், மகர ராசி. ஸோ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 4ஆம் பாதம். இப்போ நடக்கும் திசைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை போகுது. ஸோ ராகு திசையில் புதனுடைய புத்தி போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூலை வரைக்கும் புதன் புத்தி, ராகு திசை புதன் புத்தி. ஸோ இப்போ ராகு எங்கே அமர்ந்து நிற்கிறார்? 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு இணைந்து ஸோ கோச்சார சனியினுடைய பார்வையில் நிற்கிது. சுக்கிரனோட சேர்றதுனால தான் லவ் வளம் கொடுக்குது. இங்கே லக்னம் தனுசு லக்னம் அப்படிங்கிற அமைப்பில் கொடுக்குதுங்க. ஓகேவா? இங்கே லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் நீச்சம் அண்ட் வக்ரம் அண்ட் தென் பரிவர்த்தனை. பாருங்க, அவருடைய ஜாதகத்துல குரு தனுசுல ஆட்சியா நிக்குது. இவங்க ஜாதகத்துல குரு மீனத்துல பரிவர்த்தனையில ஆட்சியா போகுது. ஸோ ரெண்டுமே லக்னாதிபதி குருவா நிக்கிறதுனால வேவ்லென்த் ஒத்து போகும். ஓகேவா? 2 பேர்த்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடந்துட்டு இருக்கிற திசை
அவருக்கு சுக்கிர தசை போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு ராகு தசை. ராகும் 6ஆம் பாவகாதிபதியாக வேலை செய்யறார். இருந்தாலும் இந்த ராகு நல்லா இருக்கும், வெளிநாடு வாய்ப்பெல்லாம் கொடுக்கும், கன்ஃபார்மா நல்லா இருக்குது. காரணம் ராகு நின்ற வீட்டின் சூரியன் கடகராசி சந்திரனோட முழு பௌர்ணமி யோகத்துல உட்காந்து நிற்குது. திருமணம் லவ் மேரேஜ் தான் அமைப்பு, கன்ஃபார்மா நடக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்ன, சிஏ எப்ப முடிப்பேன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு திசையில புதன் புத்தி. ஓகேவா? ஸோ ராகு திசையில புதன் புத்தி. எஸ், புதனும் உங்க ஜாதகத்துல நல்லா தானே இருக்காரு. பாருங்க, புதன் சம பலமா நிற்குது. ஆஃப்டர் ஜூலை 2025 ஜூலை வரைக்குமே நல்லா இருக்கு புதன். அடுத்ததாக கேது. கேது கூட, கேது எத்தனை 28? கேதுலையும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? செவ்வாய் 21. கண்டினியூஸா இருக்குங்க. ஓகேவா? அடுத்த ஜூலையை தாண்டியும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. ராகு திசை புதன் புத்தி விட்டுருங்க. அடுத்த 2026 நான் என்ன சொல்றேன், 25 ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். 26 கூட விட்டுருங்க, 25 ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? அந்த டைம் உங்களுக்கு புதன் பலமா இருந்தாதான் சிஏ, புதன் பலமா இருந்தாதான் ஐடி சாஃப்ட்வேர் எல்லாமே போக முடியும், கணிதம் எல்லாம் வரும். ஸோ அப்ப அந்த காலகட்டம் புதன் பலமா இருந்தா சிஏ மட்டுமா? புதன் பலமா இருந்துச்சுன்னா அன்னைய காலகட்டம் நீங்க எதையும் ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க, சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சம்திங் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க, சொல்ல முடியும். ஆனா ஃபைனலா கிளியர் பண்றதுக்கு அந்த காலகட்டம் உங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய, ரூல் பண்ணக்கூடிய கிரகங்கள் பலமா நிக்குதா, யோக கிரகமா, யோக தசையா, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த கிரேட் 1 by 1 அப்படியே பாயிண்டா குறையும் பொழுது போகும். இந்த ஜாதகத்துக்கு சிஏ முடிப்பேன் நான், கன்ஃபார்மா முடிப்பீங்க, அதில் மாற்று கருத்தல் லவ் மேரேஜ் தான். ஓகேவா? ரைட், நன்றி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிட்டிக்கு 2 பேத்துக்கும் பார்த்தாச்சு. கிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடி. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகவ் அப்படிங்கிற ஐடியில இருந்து மேஷ லக்னம் மேஷ ராசி. ரைட், இருக்கட்டும். 5/12/2003 2:35 PM சென்னை. பிடெக் ஐடி 4th இயர் படிக்கிறான். எதிர்காலம் வெளிநாடு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு. ஸோ அதனால வெளிநாட்டு யோகம் எதிர்காலம் எப்படி இருக்கு, இந்த 2 கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? எதிர்காலம்ங்கிறது அடுத்தது தசாபுத்தியை கேட்குறீங்க. வெளிநாட்டு யோகம் இருக்கான்ட்டு, படிப்பு வேலை வாய்ப்பு, இதுலயே அந்த எதிர்காலங்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட், எல்லாத்துக்கும் சொல்லிடலாங்க. நம்ம 2 கேள்வி கேட்டீங்கன்னா அந்த 2 கேள்விக்கு டீப்பா ஏன், எதனால, இந்த ஒரு காரணத்தினால இப்ப நான் சொன்னேன் ஐடி ஃபீல்டு, சிஏ, புதன் இந்த இடத்துல பலமா நிக்குது, இந்த ஒரு காரணத்தினால இவங்க முடிப்பாங்க, அடுத்த வரக்கூடிய கேது புத்திக்கும் பலமா நிக்குது, இப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லும் போது உங்களுக்கு எஸ் ஆமா அப்படிங்கிற கரெக்டுக்கு போகும். 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணா 2 நிமிஷத்துல. ஆனா அது ஒரு எஸ்ஆர் நோ டைப் மாதிரி இருக்கும், அது ஏதோ நம்ம ஃப்ளூக்ல சொல்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? நம்ம ஒரு 2 கேள்வி சொன்னாலும் திருப்தியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அதனாலதான் 2 கேள்வி மட்டும் கேளுங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுட்டீங்களா? ரைட். ஸோ ராகவ் அவங்களோட பார்க்கலாம். 5/12/2003. ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 2:35 PM சென்னை. ஓகே, சென்னை. ஸோ ஜாதகம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். மேஷ லக்னம் மேஷ ராசி, கரெக்ட் தான். நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி 4ஆம் பாதம் போகுது. இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை சுக்கிர திசையில கடைசி புத்தி கேது புத்தி, இந்த வருடத்தோட டிசம்பரோட முடியுது. ஸோ சுக்கிர திசை கேது புத்தி. ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இதுதான் சார் ராகவ் சார் உங்களுடைய ஜாதகம். மேஷ லக்னம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர திசையில கடைசி புத்தி கேது புத்தி போகுது. ஸோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய திசை சூரிய திசை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. லக்னம் மேஷ லக்னம் மேஷ ராசி, லக்னாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில், குரு பார்வை சூப்பரா நிக்குது. ஸோ ஜாதகம் நல்ல ஜாதகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது யோக ஜாதகமாக மாறுதா அப்படின்னா அடுத்தடுத்த தசாபுத்திகளை பார்க்கணும். ஜாதகத்தில் சுக்கிரனும் அடக்கமாக அழகா உட்கார்ந்துருக்காரு 9ஆம் வீட்டுல, குரு பார்த்து சுக்கிரன் ஓடிடுச்சு. அடுத்தது சூரிய தசை. சூரியனும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைவுன்னு எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? 8ஆம் இடத்தில் மறைவுன்னு வேணாம்.
சூரியன் என்ற வீட்டின் அதிபதி செவ்வாயை குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சூரியன் மறைமுகமாக நிறைய லாபத்தை கொடுக்கணும், 8ஆம் இடத்தோடு தொடர்பு நிற்குது, வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்குது, சரிங்களா, அரசு சார்ந்த வேலையை கொடுக்குது, இதெல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால வெளிநாட்டு யோகம் உண்டு, கன்ஃபார்மா உண்டு. அடுத்தடுத்த சூரிய திசை, அடுத்து சந்திர திசை, செவ்வாய் திசை கண்டினியூஸா நல்ல செல்வம், சும்மா சொல்றதுக்குல கன்ஃபார்மா சூப்பரா இருக்கும். இந்த ஜாதகத்துல யாரு சார் இவ்வளத்தையும் பயங்கர ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா தந்தை. ஏன்? தந்தைக்கான காரக கிரகம் இந்த ஜாதகத்துக்கு ஆதிபத்திய கிரகம் குரு, காரக கிரகம் சூரியன். ரெண்டுமே சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்க வேண்டாம். 8ஆம் இடத்தில் மறைஞ்சாலும் என்ன நட்சத்திரம் பாருங்க, ஃபர்ஸ்ட் புதனுடைய நட்சத்திரம். எஸ், புதனுடைய நட்சத்திரமா இருந்தா கூட விட்டுருங்க. அவர் நின்ற வீட்டில் செவ்வாயை குரு பார்வை, இதுதான் மெயின். ஓகேவா? இங்க பாருங்க, செவ்வாய் 29, குரு 23. ஸோ இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது மிக நெருக்கமாக குருவை செவ்வாயை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியை குரு பார்க்கிறார், சூரியன் என்ற வீட்டின் அதிபதி டெபாசிட்டரை குரு பார்க்கிறார், இதுவரைக்கும் நடந்த சுக்கிர திசையை குரு பார்க்கிறார், லக்னத்தை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார், ராகுவை குரு பார்க்கிறார். ஸோ எல்லாத்தையும் குரு பார்க்கிறார். அந்த குரு யார் சார்? தந்தை. ஸோ அப்ப சிம்பிள், தந்தை அறிவுரைப்படி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா ஸ்மூத்தா போகும். இந்த ஜாதகருக்கு ஒன்றும் குறை கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ ஜாதகம் சூப்பரா இருக்கு. ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் ராகு. நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு சார், ராகவ் சார், உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு கேதுகள் உட்கார்ந்து நிக்குது. 2ஆம் இடம் தெளிவா நிக்குது. நல்லா பாருங்க, 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, 2ஆம் இடத்திற்கு சூரியன் பார்வை, 2ஆம் பாவகாதிபதி குருவினுடைய பார்வை நிக்குது. சோ அப்ப என்ன ஆகுது? குடும்ப வாழ்க்கை அப்பாவினுடைய அறிவுரையின்படி, தந்தை வழிகாட்டுதன்படி குடும்ப வாழ்க்கை. சோ சிம்பிள், சரிங்களா? 7ஆம் இடத்தில் ராகு கேது, இது ஒரு குறையான அமைப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக வைத்துக் கொள்ளாமல் இருந்தாலே போதும், வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை சூப்பரா போயிடும், பயப்படாதீங்க, சரிங்களா? ரைட், நன்றி. ஜாதகம் சூப்பரான ஜாதகம் சார். நீங்க கேட்ட ரெண்டுக்குமே நான் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கேன். வெளிநாடு வாழ்க்கையும் நல்லா இருக்கு, அடுத்தடுத்த திசைகளும் நல்லா இருக்கு. 8ஆம் இடத்தில் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்க வேணாம், நல்ல சூப்பரான ஜாப்ல போய் உட்காருவாங்க, நல்ல ஃபாரின்லாம் போய் நல்ல செல்வம் சம்பாரிச்சுட்டு வருவாங்க, சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்ததாக வி.ஏ. கிருஷ்ணகுமார் அவர் ஓவராலா கேட்டிருக்காரு. அதாவது 7/11/1968 டைம் 5 மணி ஈவினிங் மதுரைன்னு கொடுத்திருக்காரு. ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா கேரியர் அண்ட் லைஃப் ஜாதகத்தை ஜெனரலா சொல்லுங்க, அண்ட் தென் கேரியர் எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சரி, ஜெனரலாவே பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய ஜாதகம் 7/11/68 ஓகே, 7/11/68 ஈவினிங் 5 இப்படி ரவுண்டா தராதீங்க சார் தயவுசெய்து. அந்த டயத்துல பிறந்திருக்கும் போது 68ல மேபி எக்ஸாக்டா கொடுக்க முடியாதுதான். ஜாதகம் மிட் பாயிண்ட்ல விழுந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பார்டர்லாம் ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ் தான். நம்ம சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ் தனியா தெரியும், அப்புறம் இது என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்ட்டு. எனிவே ஜாதகம் கரெக்டா தான் இருக்கணும். மேஷ லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 3ஆம் பாதம். ஓகேவா? ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை அப்படின்னு பார்த்தா கூட ஜாதகருக்கு இப்போ சனி திசை தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சனி திசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது செப்டம்பர் வரைக்கும். சனி திசையில் சுக்கிர புத்தி ஜாதகம் வரும் பாருங்க சார் ஸ்கிரீன்ல. ஸோ இதான் சார் உங்களோட ஜாதகம். யாரு? வி.ஏ. கிருஷ்ணகுமார் உங்களோட ஜாதகம் சார். 7/11/1968 5 மணி மதுரை. ஓகேவா? மேஷ லக்னம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், 3ஆம் பாதம். சரி, ரைட், இருக்கட்டும். நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை போயிட்டு இருக்குது. சரி, சனி தசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கிற சனி தசை நல்லா இல்லை. ஓகேவா? சுக்கிர புத்தி, சுக்கிரனும் சனி சாரம் வாங்கியிருந்ததுன்னா அவ்வளவுதான் சார். புதன் சாரம் கேட்ட 4ஆம் பாதம் உட்காந்து நிக்குது. இதுவும் சரியில்லாத காலகட்டம் தான். ஸோ இன்னைய காலகட்டம் அதிக செலவுகள் இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கொடுக்கணும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கணும், அஜீரணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை ஜாப்ல இருக்கிறீங்கன்னா இன்னைய டைமு
ஏன்டா இருக்கிறோங்கிற கண்டிஷன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கணும் இந்த சுக்கிர புத்தியும். சரிங்களா? சனி தசை சரியில்லை. எப்போ? போன வருடம் அக்டோபர்லேருந்து சரி கிடையாது. ஓகேவா? போன வருடங்கள்லாம் சுத்தம், லாஸ்ட்லாம் கஷ்டத்துலேயும் கஷ்டமான காலகட்டம் சார் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ சுக்கிர புத்தி. சுக்கிரனும் புதன் சாரம் வாங்கி நிற்கிது. எனிவே ஏதேனும் ஒரு வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும். இந்த வருடம் நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று. ஓகேவா? இன்னொன்று, இன்னைய டைம் ஏதாவது ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாத்தியம் அமைப்பு உண்டு. இடம் விட்டு இடம் மாறின தூர இடத்திற்கு நகரம் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இது போன்ற அமைப்புகள் தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அதனால் சனி திசை பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வக்ரமாகி உங்களுக்கு என்ன கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது. ரேவதி 4ஆம் பாதத்தில் பலமாக வர்க்கோத்துவமாகி நிற்கிது. ஸோ வெளிநாடு வெளி மாநில பலமாகி வர்க்கோத்துவமாகி என்ன நிற்கிது சார்? பலமாக நிற்கிது, கிட்டத்தட்ட ஆட்சி நிலைக்கு நிற்கிது. ஸோ அதனால் இதை சனிங்கிறவர் ஆதிபத்தியத்தில் 10ஆம் ஆதிபத்தியத்தை குறிக்கிறார். அதனால் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புலாம் பண்ணலாம். ஆனால் இந்த காலகட்டம் சரி இருக்காது. எப்போ? போன வருடம் அக்டோபர்லேருந்து சரி கிடையாது. சரிங்களா? வேலையில் பிரச்சனை, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களால் பிரச்சனை, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், விரயங்கள் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை அதிகம், கால் வலி அதிகமாக இருக்கும். இது போன்ற அமைப்புகள். அதே போல் உடல் அசதிகள் அதிகமாக இருக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்கும். இருந்தாலும் வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும், அதை மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? சனி இது போன்ற கடன் பிரச்சனைகளும் சேர்த்து கொடுக்கும். இது போன்ற அமைப்பு தான் காட்டுது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர புத்தி. இதுக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய புத்தி. சூரிய புத்தியும் இதனுடைய சூரியன் என்ன நட்சத்திரம்? குரு நட்சத்திரம். எஸ், சூரியன் குரு நட்சத்திரம். செலவுகள் ஆயிட்டு இருக்கக்கூடியது தான் சார், கண்டினியூஸாக காட்டுது சார் அடுத்த புத்தியிலையுமே. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுங்க சார். சூரிய புத்தியும் முடியணும், சந்திர புத்தியிலேருந்து தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் சனி தசை சுக்கிர புத்தி விட்டுருங்க. அடுத்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் சார் நல்லா இருக்கும். அடுத்த குரு பயிற்சியிலேருந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? சூரிய புத்தியில் பாதிலேருந்து நல்லா இருக்கும், சந்திர புத்தி சூப்பராக இருக்கும். அடுத்த ஏப்ரல்லேருந்து தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அதை தாண்டி உங்கள் ஜாதகம் எப்படி அப்படின்னா, ஜாதகம் உங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்தோடு, இந்த 6ஆம் இடத்தோடு லக்னாதிபதி, 6ஆம் பாவகாதிபதியோடு லக்னாதிபதி, இப்படி 6ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இப்படிலாம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அல்லது வயிறு வீங்கிறது, வயிறில் அல்சர் வர்றது, இது போன்ற அமைப்புகளை காட்டும். அந்த இதுதான் நான் சொன்னேன். அந்த அமைப்பு தான் இப்பயும் காட்டுது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் நடக்கிற திசைகளும் யோக திசைகளாக வரணும். மேச லக்னத்துக்கு சனி திசை யோகத்தை கொடுக்காது, குரு திசை சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் சனி திசை பெருசாக நன்மை கொடுத்துருக்காது. அது இந்த காலகட்டம் சுத்தம் அப்படிங்கிறது தான் போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து ஒரு சேஞ்சஸ் உண்டு, அது பாசிட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ஜாதகத்தில் சந்திரன் பெரிய ரோல் பண்ணுது, சந்திரன் உச்சமாக நிற்கிது. ஸோ சந்திரன் தாய். ஜாதகத்தில் யாரை சார் வணங்கணும், யாரை சார் பின்பற்றணும், யாருனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நிற்கிது? சந்திரன் 4ஆம் பாவகாதிபதி வேற. அதனால் தாயினுடைய அனுகூலம் முழுமையாக இருக்குது. வணங்கக்கூடிய தெய்வம்னாலும் பெண் தெய்வம் தான், சிங்கிளா, அதாவது தனித்துவமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய இப்போ அம்மன் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. ஓம் சக்தி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், காஞ்சி காமாட்சி, இது போன்ற தனித்துவமான பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது தான் சிறப்பு. சமயபுரம் மாரியம்மன், இது போன்ற தெய்வங்களை, பெண் தெய்வத்தை வழிபடுங்க சார், நல்லா இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல சொத்து பத்துலாம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறையா இருக்கு. ஓகேவா? ரைட், நன்றி சார். ஸோ இதோடு நம்ம சூப்பர் சாட் முடியுது. வேறு யாரும் கொடுக்கல, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வாரம் நம்ம லைவ் வரோம். ஸோ பார்க்கும் நேர்கள் யாராவது, புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஃப்ரீ தான் பண்ணிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, நிறையா பேர் கொஷின்ஸ் கேட்குறதுனால அந்த போன வாரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ப்ரெஷரில் சூப்பர் சேட் பண்ணால் சரி பண்ணலாம், பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும், அதனால தான் உடனே பண்ணுறேன் நான்.
அதனால சூப்பர் சேட் பண்ணும் பொழுது ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது 100 ருபீஸாவது பண்ணீங்கன்னா தான் நம்ம ஜாதகத்தை எடுக்க முடியும். அதுக்கு கீழே பண்ணும் பொழுது அது வேண்டாம். சரியா? அதனால அப்படி வச்சுக்கோங்க. பார்க்கும் நேர்கள் உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸில் வாங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்க. சாட்டர்டே லைவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.